தண்டவாளத்தில் கற்களை வைத்த உத்தரகண்ட் மாநில சாமியார் ஓம் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு வழக்கில் இன்று ஆவடி போலீசார் அவரை கைது செய்ய உள்ளார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், ஆவடி போலீசார் அவரை கைது செய்வதற்கான காரணம் என்ன? மற்றொரு வழக்கு அவர் மீது பதியப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த வழக்கு பற்றிய விவரங்கள் என்ன? அம்பத்தூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் கற்களை வைத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்தில் வசிக்கும் சாமியார் 6 நாட்கள் போலீஸ் காவலுக்கு பின் நேற்று புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு வரும் 10ஆம் தேதி வரை, அதாவது ஜூன் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து அம்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் சென்னை அம்பத்தூர் ரயில் நிலையம், அதே போல ஆவடி ரயில் நிலையம், அரக்கோணம் ரயில் நிலையங்கள் அருகே தண்டவாளங்களில் கற்களை வைத்து ரயில்களை கவிழ்க்க முயன்றது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தெலுங்கானா மாநிலம் கச்சிகுடா ரயில் நிலையம் அருகே இதே போல தண்டவாளத்தில் கற்களை வைத்து கவிழ்க்க முயன்ற வழக்கில் கடந்த மாதம் 11ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலத்தில் வசிக்கும் சாமியார் ஓம் என்பவர் இந்த வேலையில் ஈடுபட்டு தெரிய வந்தது. அவரை கச்சிகுடா ரயில்வே போலீசார் கைது செய்து ஹைதராபாத் நீதிமன்றத்தில் சிறைப்படுத்தி இருந்தார்கள். இந்த நிலையில் அவரது போட்டோவை இங்கே அதே போல ஆர்பிஎஃப் போலீசார் மூலம் தமிழக மற்ற ரயில் நிலையங்களுக்கும் ரயில்வே காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பியிருந்தனர். அப்போதுதான் இங்கு இந்த 3 ரயில் நிலையங்களில், அதாவது அம்பத்தூர், ஆவடி, அரக்கோணம் ரயில் நிலையங்கள் அருகே தண்டவாளத்தில் கற்களை வைத்தது இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சாமியார் என்பது உறுதி செய்யப்பட்டது. கடந்த வாரம் அவரை பெரம்பூர் ரயில்வே போலீசார் ஹைதராபாத் சிறையில் இருந்து அவரை முறைப்படி அழைத்து இங்கு சென்னை அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவரை 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அம்பத்தூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அவரிடம் 6 நாட்கள் போலீசார் துருவி விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். தமிழகத்தில் இந்த 3 இடத்தில் மட்டும்தான் அவர், அம்பத்தூர், ஆவடி, அரக்கோணம் ஆகிய 3 இடங்களில் மட்டும்தான் கற்களை வைத்தாரா, வேறு எங்காவது இதே போன்ற சதி செயலில் ஈடுபட்டாரா என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி நேற்று மீண்டும் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவரை வரும் ஜூன் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டதை அடுத்து அவர் நேற்று இரவு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் ஆவடி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்த வழக்கில் இன்று ஆவடி ரயில்வே போலீசார் அவரை கைது செய்து புழல், அதாவது பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். அது தொடர்பான ஆவணங்களை இன்று காலை 10 மணிக்கு மேல் புழல் சிறை நிர்வாகத்திடம் ரயில்வே போலீசார் வழங்க உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.